ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அபி ஃப்ரம் அபி கிரியேஷன். நம்ம என்ன வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னோம்னா, இது வந்து ஒரு ஃபுல் மேக்ஸி ஃபுல் ஃப்ராக். இதை பார்த்தீங்கன்னா யோக் பீஸில் வந்து ஃபுல்லாக ராஃபிள்ஸ் இருக்குது. ஃபுல்லாகவே டார்க் கலர்ஸாக இருக்குது. கீழே பார்த்தா ஹிப்பில் வந்து ஒரு பெல்ட் இருக்குது. கீழே பூரா நல்லா ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கு. இது கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இதை எப்படி கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறவங்க கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஹைலைட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இது மாதிரி நெட்டு இந்த 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 இது பெல்ட்டு பாருங்கள், சில்வர் பெல்ட் இருக்குது. சில்வர் பெல்ட்டுக்கு அப்படி ஈக்குவலாக மேட்சாக வந்து நெட் இருக்குது. அந்த நெட்டில் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் சேவும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். இந்த இதை பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். இந்த ஃப்ளவர்ஸை வந்து நம்ம எப்படி ஐடியா க்ரியேட் பண்ணி நம்ம இந்த ஃப்ளவர்ஸை வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி இந்த மேக்ஸி வந்து நம்ம கிராண்டாக பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இதுதான் ஒரு சின்ன ஐடியா தான். இது எப்படி பண்ணணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் பார்த்தோம்னா தெரியும், அந்த ஃப்ளவர் வந்து நம்ம பிளெண்டாக இருக்கக்கூடாதுங்கிறக்காண்டி மேலே வந்து ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் வந்து ஒரு மெரூன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். வச்சு நம்ம மெரூன் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணி ஒரே ஸ்டிச்சு தான், தனித்தனியாக ஃப்ளவரும் நம்ம ஸ்டோனும் அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே டைமில் அந்த ஃப்ளவரை வந்து நம்ம நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நல்லா த்ரெட்டு வந்து ஒரு 2-3 லேயர் நீங்கள் கோர்த்துட்டோம்னா நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகி அதில் இருக்கும். இந்த இதை பார்த்தோம்னா தெரியும், இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்து மேலே வந்து நெக்கில் வந்து க்ராஸாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் அந்த ராஃபிள்ஸ் வந்து நமக்கு தூக்கிட்டு தெரியாது. இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி 2 ஃப்ளவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், 3ஆவது ஃப்ளவர் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம ஃபைனலி வந்து எல்லா ஃப்ளவர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லா ஃப்ளவர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதை பாருங்கள் நல்லா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ ப்ளைனாக இருந்துச்சு, இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதும் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்ட் ஆகிடுச்சு. இந்த ஃப்ராக் வந்து பார்த்தோம்னா நல்லா ஃபுல்லாக கிராண்ட் ஆகிடுச்சு. இனி ஃபுல்லாக அந்த கிட் வியர் பண்ணும்போது இன்னும் நல்லா பியூட்டிஃபுல்லாக கிராண்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், தேங்க் பண்ணுங்கள். இது மாதிரி யாருக்கும் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.